கேப்டனின் முதல் பந்து நன்றான போடப்பட்ட பந்து. ஆ ஏன்டா அப்படின்றீங்களா? அவன் பேசுனா நீங்களும் பேசுங்கண்ணா. வாங்கண்ணா, கமாண்ட்ரி கொடுங்கள். போடு தையிட. இப்போ வந்து கமாண்ட்ரிக்கு இவர் அந்த கிருபா 2 மாதம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னது சரி 2 மாதம் கேப்புக்கு அப்புறம் மன்னன் வந்துள்ளார். அண்ணன் வந்து பவுலிங்கை நன்றாக சிறப்பாக முடித்தார். இப்போ கமெண்ட்ரியும் நன்றாக கொடுப்பார் என்று நம்பப்பட உள்ளது. கூறுங்க. என்னை நல்லா தானே கமெண்ட்ரி போகுது. நல்ல பால் நல்ல த்ரோ. என்னாச்சு? ஆமாம், சின்ன சேஞ்சில் பெரிய சேஞ்ச் தான். அண்ணனின் கம்பேக் வெறித்தனமான கம்பேக். இத்தனை தடவை கம்பேக்ன்ற ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல? இத்தனை தடவை கம்பேக்னு எவ்வளோ பெருமையாக பேசுகிறேன், ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல? இன்னும் ஜூம் பண்ணவா? கிளாரிட்டி பிரேக் ஆகுதுன்னு பார்த்தேன். ஆக்சுவலி ஜூம் பண்ணால் மட்டும்தான் அவங்க யார் போடுறாங்கிறதா தெரியும். என்னண்ணா கேட்ச் பிடிக்கும்போது டக்குன்னு மிஸ் ஆயிடுது எல்லாம். அதான் பிரச்சனை. திருப்புறேன், அதுவும் ஒரு சில டைம் ரொம்ப லூஸ் ஆகி எங்கேயாச்சும் மிஸ் ஆகுது. நாம இது இப்படி இருந்தால் ரொம்ப கிளாரிட்டி பிரேக் ஆகுது. டீம் பண்ணது அவனுக்கு இது வேணுமா? ட்ரோன் வேணுமா? நான் வேணுமா? ட்ரோன் அதுக்கு அது சினிமா பேர் இல்லை, ட்ரோன் வேணுமான்னு கேட்டாங்க. அதான் சீரிஸ் பேர் இல்லை, அது கேம் ஆஃப் த்ரோன். எப்படி மோன அங்கே ஒரு பேக் இருக்குல்ல, அதில் என் 2 மொபைல் இருக்கு. எடுத்துவாங்க. பிளாக் கலர் இது இருக்குல்ல, அதில் என் மொபைல் 2 இருக்கும். ஆப்பிள் 1, OnePlus 1. 5 பால் சூப்பராக போட்டார். என்ன அதுக்கு 5 பால் முடிஞ்சா? 6 பால் போட்டாப்பா. ஓவரே முடிச்சிட்டா அப்படியா? இப்போ கிருபா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவார். சொல்லுங்க. வாழ்க்கையில் இப்போ நடந்த கிரிக்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்மளுக்காக வாய்ஸ் போடுவேனே. வச்சிருவோம். ஏங்க நீங்கள் பவுலிங் போடுறதே போட்டுட்டா, அதுக்கு வாய்ஸ் போட்டா என்ன போடாது? பழைய மேட்ச் ஏமாத்திடலாம். பட் இப்போ நீங்கள் வந்து கம்பேக் குத்துறாரு எல்லாம் சொல்லிட்டீங்க. வச்சிருவோம். அதெல்லாம் கட் பண்ணி போடு. கட் பண்ணி அதான் கமெண்ட்ரியை அப்போது நான் கமெண்ட்ரி கட் பண்ணிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கேன், இதில் நடந்தது தெரியுமா? இது ரைட், ஓகே, நான் கட் பண்ணி போடுறேன். அண்ணன் டீசெண்டாக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டதால் இதை கொஞ்சம் நான் வெட்டி போகலாம் என்று முடிவெடுத்துக் கொள்கிறேன். சரி. எங்களை அம்பேரை புஷ் வந்துட்டீங்க. எங்களை புஷும் முடப்பாங்க. பேசுகிறோம், அதுவே பேசுகிறதா? அங்களும் பேசுகிறாங்களே. நாங்கள் வெளியிலேருந்து பேசுவாங்க. இல்லை, எனக்கு கணக்கு புரியல. இப்போ வாய்ஸ் கேட்காம இருந்தால் அந்த டொக்குன்னு அடிக்கிற சவுண்ட் அவர் கேட்டுருமாம்மா? யோ நக்கல் தானே இது உனக்கு. நடுவில் போகாத நீ நடுவுலேயே கால்ஸ் பண்ணி போகிற. நீ அப்படியே அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டுருவேன். ஆமாம், ஃபுல்லாக தான் போடுவேன். நீ பேசுகிற பேசியா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டுட்டா? கட் பண்ணாமல் போட்டுட்டா? இப்போ நீ பேசுனல அதெல்லாம் கட் பண்ணாமல் போட்டுட்டா? நான் போடுறேன் இரு, உங்கள் அப்பா பார்க்குற அளவுக்கு நான் போடுறேன் இரு. அவங்க டீச்சர் ஃபோன் அடிப்பாருங்க, குழந்தை டீச்சர். இந்த செந்தில் அந்த எல்லாம் டேபிள் இருக்கும் பாருங்க. என்னாச்சு அவருக்கு? ஊருக்கு பேட்ஸ்மேனா? செந்தில் அண்ணன் பந்து, அகலப்பந்து. அண்ணன் வாலிபால் விளாண்டு கையை உடைத்து வந்தாலும் எனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம் என்று கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறார். உடைந்த கையுடன் பந்து போடுகிறார் செந்தில் அண்ணன். அதனால் வைடு போனால் கண்டுக்காதீங்க.
எட்டாவது வரும் 9 வரும். சரிலையே எத்தனாவது ஓவர்ண்ணா? 6 இவன் போட்டான், 7 அவன் போட்டான், 8 வருது, 9 வரும். நீங்க 4 முடிச்சீங்க. 4 9 6 வரும். 9 அவர். ஸ்லோவாக போகிறோம் இல்லை ஓவரு நல்லா இருந்துடா அவனுக்கு ஓவரு. நான் பார்த்துட்டான். ஏய் வெயில்டா என்னாச்சு? ஒரு இதுவாக போல மேட்ச்சு. Nice try, Ruben. Nice try. ரூபன் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர். எங்கள் டீமுக்கு அவர் ஒரு தோனி மாதிரி நல்லா விக்கெட் பண்ணுவார். விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். எங்கள் டீமோட லுக்கலாய்க் தோனி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. எங்கே இருக்கார் அவர்? சொல்லுங்க. உங்க பின்னாடி ஒரு சகித் கான் இருக்கார். சொல்லுங்க. எங்கள் பின்னாடி என்ன கானு? சகித் கான்னா புரியல. யாரு? அந்த கேன். யாரு? டேய் கமெண்ட் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மை காட், முதலாக விக்னேஷ் அண்ணன் பாராட்டி கொண்டுள்ளார் என்னை. யார் கிரிக்கெட்டா? ஆமாட்டா. ரைட், ஓகே. என்ன தலையன் தனியாக போய் பண்ணிட்டான் அளவா? ஆமாம், அந்த ஃபோன் கையில் இருக்குல்ல. ஆள் என்ன நினச்சிட்டுருக்கேன். நான் பேசுறதெல்லாம் மியூட் பண்ணி தான் போடுவேன் நினச்சிட்டு இருக்காப்புல. அவனை காடி போடுங்களா? யாரு? எதுனா ரூபனா? ஏன் கிளாஸடா? மேபி வாய்ப்புள்ளது. ஆ கிளாஸ் தான் போடுங்களா நினைக்கிறேன். கிளாஸ் தான். ஏன் அவனை இந்த திடீர்னு தெரியலையே. வெயில் செருப்பு அடிப்பாங்க. அது ஜகீர் கான் பத்தி அடி பேசு. அது யாருன்னு கேட்காது. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அவர் ஒருத்தர். அவரை பத்தி பேசு. ஜகீர் கான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அவர் என் பின்னாடி தான் உட்காந்துள்ளார். ஐயோ, ஆனால் சொன்ன அடி பாருங்க. அது பேசலாம், அப்படி பேசலாம். பேர் தான் சொல்றது. கிருபான் பேர் தான் சொல்றது. இந்த நீங்கள் சொல்லிட்டீங்க. அது பரவாயில்ல. ஒன்று லீக் ஆச்சு. நான் அன்னைக்கே அப்படியே மனப்பாடமா நானே வீடியோ எடுத்து எல்லாத்தையும் அதே இதில் போட்டுருவேன். நான் பார்த்துக்கோ லிங்க்ல அந்த மாதிரில மொத்தமாக போட்டுருவேன். அந்தாமன் பேசுகிறேன். அந்தாமன் பேச்சு அதோட போச்சு. அதான் சொல்கிறேன். இதில் எதுவுமே நீ வீடியோட போட்டுக்க. ஆனால் அந்த வாய்ஸ் கமெண்ட் எதுவுமே இருக்கல. இந்த எல்லாம் இருக்கு. நீ வேற என்ன வச்சு போட்டு வேற என்ன வச்சு போட வாய்ஸ் கம்ப்ளீட்ல கிருபான் பேர் இருக்காது. அவ்வளவுதான். கிருபான் பீப் அப்படின்றனோ. அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஃபோக்கஸடாக ஃபோன் பண்ணுறாருன்னு. ஸ்கோர் என்ன இருக்கும்? இது டைம் போது அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி இதை திருப்பிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது அதுவா பாலே கேமராலே தெரியாது. பால் தெரிய தேவையில்லடா, பர்சன் ஓடுறது தெரியும்ல, அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கு தான் உனக்கு இதை கொடுத்துருக்காங்க, டக்குன்னு அது திருப்பத்துக்கு. ரைட், ஓகே. கேட்ச் பிடிக்கும்போது அப்படி தான் திருப்பி டக்குன்னு. நம்ம இந்த இந்த பால் விக்கெட் விழுகு நம்புகிறேன். ஸ்விங்கே ஆக மாட்டேன். ஸ்விங்கே ஆகலை பால். நல்லா ஸ்விங் ஆகும் இந்த பால். பால் இப்படி தான் போகும். வந்து சமூகம் ஆகவே மாட்டேன். தெரியல காற்று எவ்வளோ விட்டுக்கிறாரு.
எனக்கு முன்னாடி கண்ணாடியா போடுற நீ கண்டே போடுறேன். பேசியா ஏதாச்சும் பிளேயர் வச்சு பேசியா அவர் வச்சு ஏரியா நானே அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டு எப்படி சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேசியாச்சு பாலிங் காட்டன் பால் மிஸ் ஆயிடுச்சா ஐட்டம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் பிடிச்சதெல்லாம் இதாகிடுச்சு. ஃபுல் ஸ்க்ரீன் மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் தோடி முடிஞ்சு போச்சு. இப்போ அதை நான் எடிட் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பாடா வேற வேற எடுடா. இது நோ பால் கிடையாது. ஏ மோனே தண்ணி கேரு சிவா தண்ணி கேட்குறா படுறா. புது பால் எடுக்க மாட்டாங்க. டேய் பழைய பால் தானே எடுப்பாங்க. புது பால் கொடு.